அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதாவது 4/2/2025 தேதியின்படி திருக்கணிதப்படி வக்ர நிவர்த்தி பெற்ற குரு பகவான் முழுமையாக வாக்கிய கணிதத்தின்படி 11/2/2025 தேதியான அன்றே வக்ரம் பெறுகிறாருங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி வரை வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போகிறார். அதுவும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். இப்படி உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் திடீர் திருப்பங்கள் என்ன? இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு முன்னதாக குரு சன்னதியில் கூட்டு பிரார்த்தனைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த குருவானவர் தன்னுடைய பகை கிரகமான சுக்கிரனுடைய வீட்டில் அல்லவா வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அதற்காக நாம் பயப்படவும் தேவையில்லை. குரு பார்க்க கோடி நன்மை என்றும் குரு சேர்ந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி என்றும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எதிரியாக இருந்தாலும் எதிரில் வந்து குரு பார்த்தால் பகை உணர்வு மாறி பாச உணர்வு கூடும். எனவே இந்த குரு பெயர்ச்சி எல்லோர் வாழ்விலும் எதிர்பாராத மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்க போகுதுங்க. குரு பார்வை பதியும் இடமெல்லாம் வளம் கொளிக்குங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தியின் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று முழு பலத்தோடு சஞ்சரிக்க இருக்காருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் நவகிரகங்களுடைய பார்வையால் நலம் தரும் கிரகமாக கருதப்படக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்குங்க. தொழிலில் இருந்த போட்டியாளர்கள் விலகுவாங்க. அதே போல் குடும்பத்தில் வருமானம் கூடுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் நிச்சயம் நன்மை கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு பொறுப்புகள்ல திடீர் மாற்றங்கள் கூட ஏற்படலாங்க. ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு கரையுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. இழந்த பதவிகள் மீண்டும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா தான் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அப்படிப்பட்ட குரு பகவானுடைய பார்வை பலத்தால உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3, 5, 7 ஆகிய இடங்கள்ல பதிகிறதுங்க. எனவே இந்த இடங்கள் புனிதம் அடைகிறது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால முன்னேற்றம் அதிகரிக்குங்க. முக்கிய புள்ளிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. கண்ணேறுபடும் விதத்தில் சில காரியங்கள் நடைபெற இருக்குதுங்க. போட்டிக்கு கடை வைத்தோர் விலக இருக்காங்க. புகழ்மிக்கவர்களுடைய சந்திப்பால் உங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துணிந்து சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன்பிறப்புகளால் கூடுதல் நன்மை கிடைக்குங்க. சரிந்து கிடைந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வருங்க. அதே போல் வக்ர நிவர்த்தி பெறும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருவினுடைய பார்வை பதிவதால பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனை அகலுங்க. திருமண வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுடைய கல்யாண சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் கைகூட இருக்குது. கடமையில் இருந்த தோய்வும் அகல இருக்குதுங்க. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் பிள்ளைக்கோ அல்லது அங்கு பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கோ நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூட இருக்குது. சண்டை போட்டவர்கள் சமாதானம் அடைவாங்க. அது மட்டும் இல்லாம ஆரோக்கிய தொல்லைகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பாக பிரிவினை சுமூகமாக முடியுங்க. பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூட இருக்குதுங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு
எதிர்பார்ப்பதால் இல்லற வாழ்வில் ஏற்பட்ட இடர்பாடுகள் அகலுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு வந்து சேருங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுங்க. வேலை காரணமாக குடும்பத்தில் பிரிந்திருந்த தம்பதியை இனி ஒரே ஊரில் பணிபுரிய சந்தர்ப்பம் கை கொடுங்க. வெளிநாட்டு முயற்சியிலும் ஆதாயம் கிடைக்க இருக்குது. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டமான 11/2/2025 முதல் 11/5/2025 வரை உள்ள தருணங்கள்ல குரு பகவான் ரோகிணி மற்றும் மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது ரோகிணி நட்சத்திர காலில் சந்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. தொழிலில் லாபம் கிடைக்கும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை அமையுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை குவிப்பீங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கடல் பயண முயற்சிகள் கை கொடுங்க. வீடு மாற்றம் விருப்பம் போல் அமையுங்க. அதே போல் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் சொந்தங்களினுடைய வாழ்த்துக்களும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள மிருகசிரீஷ நட்சத்திர சாரத்தில் செவ்வாயினுடைய சாரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல வருமானம் உயருங்க. வளர்ச்சி கூடும். பெருமைக்குரிய சம்பவங்கள் ஏராளம் நடைபெறுங்க. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியாகுங்க. இடம் வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் வியாபாரத்தில் சரிந்த பொருளாதாரம் சகஜ நிலைக்கு வருங்க. கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியில் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வருங்க. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் விரயங்களும் அதிகரிக்க இருக்குது. கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அமைதி காண முயலுங்க. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அவர்களுடைய முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் உறுதுணை புரிவாங்க. வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. கவனமாக இருங்க. அதே போல கணவன் மனைவி பிரிந்து பணிபுரிந்து கொண்டிருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது நலத்தில் உள்ளவர்கள் முக்கிய பொறுப்புகள்ல இருந்து மாற்றப்படலாம். கவனம் மிக மிக அவசியங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமன் கவசம் பாடி அனுமனை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.